தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தண்ணீரின்றி தவித்து வருகிறார்கள் மலைவாழ் மக்கள். பருவமழை பொய்த்து போனதால் தண்ணீருக்காக ஒவ்வொரு நாளும் பெரும்பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் படும்பாடு எத்தகையது, அவர்களின் கோரிக்கை என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இதுபோன்ற சின்ன சின்ன மணற்கேணிகள்தான் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்களுக்கு தற்போது நீராதாரமாக உள்ளன. இங்கு கிடைக்கும் தண்ணீர் தான் இவர்களின் தாகத்தை தீர்த்து வருகிறது. இந்த தண்ணீரை கொண்டுதான் இவர்கள் சமைக்கிறார்கள், குடிக்கிறார்கள், பிற தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த தண்ணீரும் இல்லை என்றால் இங்கு உயிர் வாழவே இயலாது என்கிறார்கள் இந்த மலைவாழ் மக்கள். கேணி தோண்டிதையா எடுக்கிறது, நம்ம என்ன பண்ண முடியுது பாருங்க. மானு இந்த குரங்கு எல்லாம் கூடாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு. ஏதோ ஒரு சில பகுதிகளில் தான் இந்த பிரச்சனை என்றில்லை. உதகை அருகே உள்ள ஆனைக்கட்டி, சொக்கநள்ளி, சிறியூர் உள்ளிட்ட பல்வேறு ஆதிவாசி கிராமங்களின் நிலை இப்படித்தான் உள்ளது. குடியிருப்பு பகுதியில் இருந்து வனப்பகுதிக்குள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மணற்கேணிகளை தோண்டினால்தான் இவர்களுக்கு தண்ணீர். இப்போ சமீப காலத்திலேருந்து கிணறு தோண்டி தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் தான் ஏதாவது முடிவு பண்ணி அரசாங்கத்தில் வந்து எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் 2 போர் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து எதுவுமே யூஸ் இல்லாமல் இருக்குது. அது ரெடி பண்ணால் தான் தண்ணி பிரச்சனை அணையிட்டுக்கு முடியும்னு நினைக்கிறாங்க. கூலி வேலை செய்து வாழ்ந்து வரும் இந்த மக்கள் தற்போது வேலைக்கு செல்ல முடியாமல் தண்ணீரை தேடி அலையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதிலும் வனத்துக்குள் மிருகங்களின் அச்சுறுத்தலுக்கு இடையேதான் இந்த தண்ணீரையும் சேகரித்து வருவதாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த தண்ணி இந்த அளவுக்கு பற்றாக்குறை வர்ற காரணம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மழையெல்லாம் போதிய மழையெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சு. அதே போல் இந்த டைமும் வந்திருக்கு. ஆற்றுலையும் வந்து தண்ணி வந்து ரொம்ப குடி தண்ணி எடுத்து தான் குடிக்கிறோம். அதை வந்து காட்டு கொடிய மிருகங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது நோய்வாய் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சுத்தமான குடிநீர் வந்து எப்பநாடு பஞ்சாயத்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுத்து ஆதிவாசி மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன். மக்களின் தேவைக்கே தண்ணீர் கிடைக்காததால் இப்பகுதிகளில் கால்நடைகளின் உயிரிழப்பு அதிகரித்து வருவதாக மலைவாழ் மக்கள் கூறுகிறார்கள். அதோடு தாங்கள் தோண்டும் மணற்கேணிகளில் உள்ள நீரைத்தான் காட்டு விலங்குகளும் பருகுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தண்ணி ரொம்ப கம்மி. அது இப்போ வில்லேஜ்ல எல்லாமும் தண்ணி இப்போ ஆத்துல எல்லாம் சுத்தமா தண்ணியே ஓடுறதில்லை. அதனால தண்ணி பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் சொல்லி நம்ம ஏதாவது வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிருங்க சார். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் என்ன, வண்டியில தான் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். வேற வழி என்ன பண்ண வழி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனைக்கட்டி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற நிலை ஏற்பட்ட போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2 ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தரப்பட்டதாகவும் முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது அவை பயனற்று உள்ளதாக தெரிவிக்கும் இந்த கிராமத்து மக்கள் மாவட்ட நிர்வாகம் அவற்றை புதுப்பித்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.